வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சர்வீஸு நம்ம வண்டியோடது. இது வரைக்கும் எத்தனை பேர் தமிழில் போட்டிருக்காங்க தெரில. ஃபஸ்ட்டு சர்வீஸு வந்து ரிவ்யூ. நம்ம வண்டியை இன்றைக்கி நம்ம லீவே போட்டாச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸு நம்ம தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அது எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, என்னென்னலாம் மாற்றுறாங்க, அதுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோமே. ஆல்மோஸ்ட் நம்ம எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா ஓட்டியிருக்கோம் நம்ம வண்டியில்? 896 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. போன மாதம் 18ஆம் தேதி வாங்க நம்ம வண்டியை. இதோ இன்னும் 18 வந்துருச்சு. நம்ம வந்து ஆல்ரெடி சர்வீஸும் புக் பண்ணியாச்சு. வண்டி கம்ப்ளைண்ட் வந்து எதுவுமே இல்லை. ஒரே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெட்ரோல் போட்டேன் போன ட்ரிப்பில். இப்போ என்ன ஆச்சு, கீ ஓப்பன் பண்ணேன், பெட்ரோல் கீ டேப்பு. அது ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டக் ஆயிடுச்சு. என்னடா இது ஸ்டக் ஆயிடுச்சு, பெட்ரோல் போட்டேன் ஆனால் ரிமூவ் பண்ண முடியல, அதை வெளில எடுக்க முடியல. எனக்கு ஒரே பயம். என்னடா இது வெளில எடுக்க நானும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுறேன், வெளில எடுக்கவே முடியல சுத்தமாக என்னால். நான் என்னென்னவோ பண்ணி பார்க்குறேன், வெளில வரவே இல்லை. அதுக்கப்புறம் நானும் ரிலாக்ஸாக விட்டுட்டேன். சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு சொல்லி விட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்தது. அதுக்கப்புறம் சரி புது வண்டினால அந்த லூப்ளிகேஷன் வந்து நம்ம வந்திருக்காது, உள்ளே எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணேன், ஆயில் மட்டும் லைட்டாக அந்த கீயோட முனையில் மட்டும் ஆயில் லைட்டாக டிப் பண்ணி, இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மட்டும் லைட்டாக டிப் பண்ணி போட்டேன். பக்காவாக ஒர்க் ஆகிடுச்சு. வேறு எதுவுமே ஃபால்ட்டுன்னு கூட இல்லை. இது வந்து ஃபால்ட்டுன்னு வராது. அது மேஜராக சின்ன ஒரு இஷ்யூ தான், ரொம்ப மேஜர் இஷ்யூலாம் இல்லை, சின்ன ஒரு இஷ்யூ தான். அது ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இருந்தாலும் எதனா ஒரு ட்ராபேக் ஒன்று இருக்கும்ல, அது சின்னது தான், மைல்டு தான். ஏன் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம திடீர்னுட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பயந்துருவோம். அப்போ என்ன பண்ணுவோம், கீயை வந்து முறுக்கி கண்ணா பின்னான்னு போட்டு எடுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அது லாங்கு போகும்போது, சிட்டியில் ஓட்டும்போது, இங்கேருந்து லோக்கலில் ஓட்டும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம எப்படியாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை யாருனா இருப்பாங்க, சொந்தக்காரங்க யாருனா இருப்பாங்க, நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம லாங்கு போகும்போது தான் வந்து பிரச்சனையே உண்டாகுமே. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எங்கன்னா போய் வேறு எதாவது ஸ்டேட்டில் மாட்டிட்டால் நம்ம கீ வந்து வரலன்னா என்ன பண்ண முடியும், யாரை கூப்பிட முடியும் அந்த நேரத்துக்கு உங்களால்? அதனால் கொஞ்சம் இதெல்லாம் சின்ன விஷயம் தான், பண்ணிக்கிற விஷயம் தான். என்ன ஆயில் போடுறது அந்த மாதிரி விஷயம் நம்மளே பார்த்துக்க வேண்டிய விஷயந்தான். இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை சொல்லப்போனால். வேறு எதுவுமே இல்லை கைஸ். கம்ப்ளைண்ட்டு ஹீட் அடிக்கணுவாங்க, ஹீட் அடிக்குது. பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு வந்து செம ஹீட்டு. காலில் இருக்கிற முடியெல்லாம் பொசுங்கிற ஸ்மெல்லு வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. அதில் எதுவுமே நீங்கள் பண்ணவே முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு 80 மேலே போயிட்டீங்க, இல்லை பைபாஸில் வேறு எங்கன்னா போயிட்டீங்க, ரியாக்ஷனே சுத்தமாக வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஹீட் இஷ்யூன்றதே வந்து எதுவுமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஜீரோ. நைட்லலாம் ஓட்டுறீங்களா இதமாக இருக்கும் உங்களுக்கு வண்டி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நைட்லலாம் எதுவுமே தெரியாது உங்களுக்கு, வண்டி ஓட்டுறோமா. ஏன்னா அந்த ரிஃபைன்மெண்ட் இருக்குல்ல அந்த வண்டியோட. இதே நீங்கள் வேறு எதனா ஒரு வண்டி ஏற்றிட்டீங்க வச்சிங்கன்னா, அந்த ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்குமா எனக்கு வந்து டவுட்டு தான், வாய்ப்பு கம்மி தான். ஆனால் அதில் இந்த சாஃப்ட்னஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ ஒரு ஸ்பீடில் போனாலும் அந்த ஸ்மூத்னஸ் வந்து மாறவே இல்லை. இதே வேறு எதனா வண்டியில் இருந்தால் மரத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் கண்டிப்பாக, இதில் மாறலை. அதான் ஒரு உண்மையை. மிச்சபடி எல்லாமே சூப்பர் காய்ஸ். எதையுமே வந்து குறைய சொல்ல முடியாது. இந்த ஹேண்டில் பேராக இருக்கட்டும், அந்த பிரேக்கிங் வந்து பிரேக்கிங் டாப் நாச்சு சொல்லப்போனால். உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பிரேக்கிங்கு குறைய சொல்ல முடியாது சொல்லப்போனால். நான்லாம் அது எதாவது சொன்னேன் பார்த்தீங்க. இப்போ ரீசெண்டாக லாங் ஒன்று போயிட்டு வந்தேன், அந்த வீடியோ வரும். இண்டிபெண்டன்ஸ் ரைடுன்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கும். முன்ன பின்ன ஆகும் வரத்துக்கு, அது கோச்சிக்காதீங்க. நம்ம சேனலில் எப்படி பார்த்தாலும் 6 மாதத்துக்கு ஒரு வீடியோ தான் வருமே, அது என்னன்னே தெரியல. நானும் வீடியோ போட்டுன்னு பார்க்குறேன், எதனா ஒன்று வந்துடும். ஆனால் இனிமேட்டு எப்படியாவது கண்டினியூஸாக ஒரு வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 16,000 கிலோமீட்ரு வந்து இன்ஜின் ஆயில் மாற்றுறதுன்றது வந்து ரொம்ப அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும்.
அதனால் ஒரு 6000 கிலோமீட்டரில் மாற்றுறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், ஒரு இன்ஜின் ஆயிலில் வந்து ஒன்றே ஆயிர போகுது இல்லை, 6000 கிலோமீட்டர்லேருந்து 7000 கிலோமீட்டருக்குள்ளே மாற்றிடுங்க. மாற்றினா அந்த இன்ஜினோட லைஃப் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. வேறு என்ன, இன்ஸ்ட்ருமெண்ட் சூப்பர் டாப் நாச், அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம், எந்த விதமான கஷ்டமே இல்லை. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இன்னும் நான் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இன்னும் ஆஃப் பண்ணலை, ஆஃப் பண்ணி ஒரு வாட்டி நான் ஓட்டி பார்க்கணும். ஏன்னா ஆன் பண்ணி தான் இது வரைக்கும் நான் ஓட்டியிருக்கேனே, இன்னும் ஆஃப் பண்ணி ஓட்டலை. இந்த வண்டியை வச்சு என்ன ஒரு பயம்னா, எல்லாருமே பயங்கரமாக ஓட்டுறாங்க, அவங்களோட நம்ம பயங்கரமாக ஓட்டி ஆகணும். அதுதான் ஒரு விஷயமே, வேறு எதுவுமே இல்லை. ஓகே கேஸ், நான் வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்னென்ன பண்ணாங்க, எவ்வளோ ஆச்சு, என்னென்ன மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து சர்வீஸ் புக் பண்ணிட்டேன். ஏன்னா 9:30 மணிக்கு நான் புக் பண்ணிட்டேன். 9:30 மணிக்கு தான் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஆனால் நம்ம இப்போ போகிறது பார்த்திங்கன்னா 11 மணிக்கு போகிறோம். எவ்வளோ நேரம் ஆக்குவாங்க தெரியலை. இங்கேயே நான் இன்னும் போய் சேரலை, நான் 11 மணி கூட இன்னும் போய் சேரலை. இங்கேயே 11 ஆயிடுச்சு. நான் நம்ம போக வேண்டிய கிலோமீட்ரு 6 கிலோமீட்டர் இருக்குது. இப்படி பார்த்தாலும் அங்கே எவ்வளோ நேரம் ஆக்குவாங்க தெரியல. ஒரு வேளை இன்னி எப்பொழுது அங்கே தான் ஓடணும்னா வேறு வழியும் இல்லை. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சர்வீஸில், அதனால் நம்ம தான் கூட இருந்து என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்து கையோடு வாங்கின்னு வரணும். ஏன்னா நான் மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்தாலே நான் வந்து கூட இருந்துருவேன் அவங்க கூடயே. நம்ம அண்ணா கேரேஜில் கொடுத்தா கூட வந்துடுவேன் நான். எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் என்ன வண்டி சொல்லவா வேணும். சரி காய்ஸ், நான் வந்து அங்கே போயிட்டு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். 75 years later. ஸோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம போனதே லேட்டு தான், 11 மணி 12 மணி ஆயிடுச்சு நம்ம போய் சேரத்துக்கே. அதனால் நாளைக்கு தான் தரேன்னு சொல்லிட்டாங்க ஷோரூமில். அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து வண்டி எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து போயின்னு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரே வீடியோவை கூட நான் போட்டுருவேன், அப்படி இல்லைன்னா பார்ட் 1 பார்ட் 2 போடுவேன் மேபி. அதுக்கு தான் காய்ச்சி நம்ம இப்போ போயின்னு இருக்கோம், வண்டி எடுக்கத்தான். எவ்வளோ ஆச்சு, என்னென்ன மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சுன்ட்டு. இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம போயிடுவோம் ஷோரூம். அங்கே போயிட்டு அப்படியே நான் வந்து விலாகை கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், என்னென்ன மாற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயிலு ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் கூலண்ட் ஆயில் டாப்அப்பு, வாட்டர் வாஷு, வேறு என்ன செயின் க்ளீன் பண்ணியிருக்காங்க. வேறு பிரேக் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டோட இப்போ கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. வேறு என்ன, இவ்வளோ தான் காய்ஸ், இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ப்ரைஸ் வந்தது, 2350 ரூபா வந்தது காய்ஸ் மொத்தமாக. அவங்களுக்கு சொல்லிட்டேன் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டேன். இது வந்து ஒவ்வொரு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து டிஃபர் ஆகலாம் மேபி, ஏன்னா இது ஃபிக்ஸடாக இருக்காது இந்த அமௌண்ட்டு.